ராமு ஒரு நம்பிக்கைக்குரிய படிப்புல ஆர்வமுள்ள ஒரு பையன். அவனுக்கு புத்தகங்கள் மேல ரொம்ப ஆர்வம் உண்டு. ஆனா அவனுக்குள்ள ஒரு பிரச்சனை. அவன் மத்தவங்களோட அதிகமா சேரக்கூடியவன் கிடையாது. ஸ்கூல்ல பசங்க எல்லாரும் அவன் கிட்ட பேசுவாங்க. ஆனா அவங்கள யாருமே அவனுக்கு பக்காவான நண்பர்கள் கிடையாது. அட வந்துட்டியா? ஆமா, இன்னைக்கு நாள் எப்படி போச்சு? நல்லா போச்சுமா. பரவாயில்ல, நல்ல விஷயம். சரி சொல்லு, இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள். யாரெல்லாம் உனக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க? யாரும் கொடுக்கல, எல்லாரும் அவங்க விஷ் பண்ணாங்க. ராகுல், எல்லாம் நல்லபடியா தானே போகுது? நீ ஏன் இவ்ளோ வருத்தமா இருக்க? இல்லம்மா, எல்லாம் ஓகே தான். அது நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். சரி, நீங்க அதை பத்தியெல்லாம் விடுங்க. நான் கொஞ்சம் வெளியே போகணும். அ, எங்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன். ராகுலுக்கு பூச்சிகள் மற்றும் உயிரினங்களை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அவன் தன்னோட வீட்டோட ஒரு மூலையில சின்ன சின்ன ஜார் அப்புறம் டப்பா வச்சிருந்தான். அந்த சின்ன ஜார்ல கைதாகி இருந்த சின்ன பூச்சிகள் அவனுடைய நண்பர்கள் ஆயிட்டாங்க. ஹலோ, நீ எப்படி இருக்க? எல்லாம் ஓகே தானே? இன்னைக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. அப்புறம் நான் ஸ்கூலில் எல்லாருக்குமே சாக்லேட் கொடுத்தேன். ஆனால் எனக்கு யாரும் கிஃப்டே கொடுக்கல. அது தப்பு அவங்களோடது இல்லை. நான் தான் அவங்கக்கிட்ட பேசுகிறதே இல்லை. அதனால தான் என்னவோ எல்லாமே நல்லபடியாக இருந்தால் கூட எனக்குன்னு யாரும் இல்லை. ஆனால் ஓகே தான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்கல்ல, என்னோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் என் கூடவே இருக்கீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்க. என் மேலே கோவப்படுறது கிடையாது. அப்புறம் நிறைய பாசமும் வச்சுருக்கீங்க. உண்மையாதான். ஐ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ். ராகுல் தன்னுடைய பிறந்த நாளைக்கு மறுநாள் காட்டுக்குள்ள சின்ன சின்ன பூச்சிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக போயிருந்தான். திடீர்னு ஒரு விசித்திரமான ஈ மேல அவனோட கவனம் போச்சு. அட, என்ன இது? இந்த ஈ கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதே. ராகுல் பார்த்தான். அந்த ஈ மத்த பட்டாம்பூச்சிங்களை விட ரொம்ப பெருசா இருந்தது. அதோட ரெக்கைகள் தங்க நிறத்துல மின்னிக்கிட்டு இருந்தது. அதோட கண்கள் ரொம்ப ஆழ்ந்த நிறத்துல இருந்தது. அது சாதாரண மத்த பட்டாம்பூச்சிங்களை போல கிடையவே கிடையாது. அத பார்த்ததும் ராகுலுக்கு அறிவியல் ஆர்வம் தூண்டப்பட்டுச்சு. ராகுல் உடனே அந்த ஈய தன்னோட பூச்சி தொகுப்புல பிடிச்சு போட்டுக்கிட்டான். அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக யாரை கொண்டு வந்திருக்கான்னு பாருங்க. இதுதான் ஈ, அதாவது ஒரு பறவை. அப்புறம் இன்னையிலேருந்து இது நம்ம கூட தான் இருக்க போகுது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் போய் தூங்க போகிறேன். குட் நைட். அவன் அந்த ஈய ஒரு ஜார்ல கைது பண்ணி டேபிள் மேல வச்சுட்டான். அப்புறம் தூங்கிட்டான். ஆனா அப்பதான் ராகுலோட முகத்துல ஒரு வெளிச்சம் பட்டுச்சு. அப்புறம் அவன் மெல்ல மெல்ல தூக்கத்துல இருந்து முழிச்சான். அட, இந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது? அவன் தன்னுடைய பெட்ல இருந்து எப்படியோ எழுந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி போனான். அப்பதான் அவனுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. என்ன வெளியே எடு, என்னை இங்கேருந்து எப்படியாவது வெளியே எடுத்துரு. யாரு பேசிட்டு இருக்கிறது? அப்பதான் ராகுல் உத்து பார்த்தான். அப்ப அந்த குரலும் வெளிச்சமும் அந்த ஈயோட ஜார்ல இருந்து வந்தது. ராகுல் கொஞ்சம் பயந்துட்டான். ஒரு ஈயால எப்படி பேச முடியும்? அவன் நினைச்சான், நாம எதுவும் கனவுன்னும் காணலையே. அவன் தன்னுடைய மனசாந்திக்காக அந்த ஈய அந்த ஜார்ல இருந்து எடுத்தான். அப்புறம் அதை பார்த்து அதிர்ந்து போனான். அந்த ஈ நிஜமாவே பேசுச்சு. அப்புறம் ராகுலுக்கு எதுவுமே புரியல. இது எப்படி நடந்துச்சு? உன்னால எப்படி பேச முடியுது? என்னால பேச முடியும், ஏன்னா நான் ஒரு மெஷின். அப்புறம் நீங்க என்ன ஒரு ரோபோட்னு கூட சொல்லலாம். பார்க்கறதுக்கு அப்படியே உண்மையான ஈ போல இருப்பேன். என்ன, ரோபோட்டா? என்ன சொல்ற? நான் உண்மையை தான் சொல்றேன். ம், அப்படின்னா நீ இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். ராகுல் பார்த்தா அந்த சக்தி தன்னுடைய பிரகாசமான கண்கள்ல இருந்து, அதாவது சிசிடிவி வேலை செய்யற மாதிரியே அதுல இருந்து ஒரு ஒளியோட கதிரை சுவர்ல படர வச்சது. காட்டுல ராகுல சந்திச்சதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்ததோ அந்த எல்லா ரெக்கார்டிங்கும் அது ராகுலுக்கு காட்டுச்சு. இது எப்படி நடக்கும்? நீ நிஜமாவே ஒரு ரோபோட்டா? சொல்ல போனா இது உண்மை. அந்த சக்தியோட மாயத்தை பார்த்ததும் ராகுல் அதுகிட்ட அதை பத்தின உண்மைய கேட்டான். ஆக்சுவலா அந்த காட்டுக்குள்ள அது என்ன பண்ணிட்டு இருந்தது? நான் ஒரு ரோபோட். ஆர்மியோட ஸ்பெஷல் ஆபரேஷனுக்காக என்ன உருவாக்கினாங்க. நிஜமாவா? ஆமா,
ஆனா என்ன மட்டும் இல்ல, என்ன போல இன்னும் நிறைய இருந்தது. ஆனா அப்பதான் எங்களோட டெஸ்டிங் சமயத்துல சயின்டிஸ்டுங்க குரூப்ல யாரோ எங்களோட பவரை அவங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காரணத்தினால தான் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எங்களை மாதிரி ரோபோட்ஸுங்க எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதனால சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. அப்புறம் எப்படி நீ தப்பிச்ச? அது என்னைக்கு என்ன டீஆக்டிவேட் பண்ணுறதுக்காக கொண்டு போனாங்களோ அப்போ தவறுதலா கத்திரிக்கோல் பாக்ஸ் கீழே விழுந்துடுச்சு. அவங்க நினைச்சாங்க என்னுடைய கதை முடிஞ்சு போச்சேன்னு. வாவ், இன்ட்ரெஸ்டிங். உன்னோட கதை நிஜமாவே நல்லா இருக்கு. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? சக்தியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ராகுல் தன்னைத்தானே ரொம்ப ஸ்பெஷல்னு நினச்சிக்கிட்டான். அவன் அதை எல்லா இடத்துக்கும் அவன் கூடவே கூட்டிக்கிட்டு போனான். அதே சமயம் ராகுலோட தனிமை ஊர்ஜாவோட கவனத்துக்கு வந்தது. அது பார்த்தது ராகுலுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க தெரியல. ராகுல், என்ன தவிர உனக்கு ஸ்கூல்ல இன்னும் எத்தனை நண்பர்கள் இருக்காங்க? யாருமே இல்லை. ஆனால் இப்போ நீ இருக்கல்ல, அதனால எனக்கு வேற யாரும் வேண்டாம். நான் சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? இங்கே பாரு, எனக்கு நல்லா தெரியும் நீ எங்கேயும் போகிறது கிடையாது. ஓகே? ராகுல் சொன்னதை கேட்டதும் ஊர்ஜா உணர ஆரம்பிச்சது. ராகுல் அது மேல முழுமையா சார்ந்திருக்கான்னு. மறுநாள் ராகுல் ரொம்ப அமைதியா ஊர்ஜாவோட கிளாஸுக்கு போயிட்டான். அப்போதான் அங்க ஒரு ஆச்சரியமான சம்பவம் ராகுலுக்கு நிகழ்ந்துச்சு. திடீர்னு ராகுலோட கிளாஸ்ல படிக்கிற பசங்க எல்லாரும் ராகுல் கூட பேச ஆரம்பிச்சாங்க. அதுவும் ரொம்ப நல்லா பேசினாங்க. ராகுல், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நீ என் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவியான்னு உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நானும் தான். ஆ, கண்டிப்பா. திடீர்னு எல்லாரும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாமான்னு கேட்டது ராகுலுக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சது. ஆனாலும் அவனுக்கு நல்லா இருந்தது. அவனுக்கு தெரியும், அதாவது இதுக்கு பின்னால யார் இருக்காங்கன்னு. இது எல்லாத்தையும் நீ தானே பண்ண? ஆமா, நான் என்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் மயக்கிட்டேன். அப்புறம் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க சொல்லி சொன்னேன். இப்போ உனக்கு என்ன தவிர இன்னும் நிறைய நண்பர்களும் இருக்காங்க. ராகுல் எல்லார்கிட்ட இருந்தும் மறைஞ்சு மறைஞ்சு ஊர்ஜா கிட்ட பேசிட்டு இருந்தான். அப்பதான் ராகுல பிரின்சிபலோட ஆஃபீஸுக்கு உடனே வர சொல்லி சொன்னாங்க. ராகுல் ரொம்ப அமைதியா பிரின்சிபலோட ஆஃபீஸுக்கு போனான். அப்ப அவன் பார்த்தபோது அங்க அவனோட அம்மாவும் இருந்தாங்க. கூடவே பிரின்சிபல், அப்புறம் கிளாஸ் டீச்சர், தெரியாத ஒரு மனிதரும் இருந்தாரு. அப்பதான் ராகுல், இவரை மீட் பண்ணு, இவரு தான் ஆஃபீஸர் சுதேர். இவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய தொலைஞ்சு போன பொருள் ஒன்று உன்கிட்ட இருக்கான். இங்க பாரு, அது ஒரு ரோபோட். அதை நீ உன்னுடைய பயனுக்காக புது நண்பர்களை உருவாக்கிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்த. என்ன சொல்றீங்க? இப்போ நீ நடிச்சிட்டு இருக்கியா? நீ திருட்டு வேலை பண்ணியிருக்க ராகுல். திருட்டா? ராகுல், அவங்க தொலைச்ச அந்த பொருள் எங்க இருக்கு சொல்லு. ஆனா எந்த பொருள்? இவன் இப்படி கேட்டா ஒத்துக்க மாட்டான். அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? ஜாக்கிரதை, இனிமே என் அம்மான்னு சொன்ன அவ்வளவுதான். உன்னை நான் எவ்வளவு நல்லா வளர்த்தேன், ஆனா நீ என்ன பண்ணிருக்க? திருடி இருக்க. சீ! அப்பதான் ராகுலோட பேக்ல இருந்து ஒரு சின்ன ஜார் கீழே விழுந்தது. அதுல ஊர்ஜா இருந்தது. அந்த ஜார ஆபீசர் தன்னோட கையில எடுத்தாரு. நான் எவ்வளோ நாளா உன்னை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? இப்போதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க. நிறுத்துங்க, நீங்க என்ன பண்றீங்க? அதை விடுங்க, அது என்னோட ஃப்ரெண்டு, விடுங்க. இது என்னோட கண்டுபிடிப்பு. அப்புறம் நீ இதை என்கிட்ட இருந்து திருடி இருக்கியா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, அதை விட்டுடுங்க, அது என்னோட ஃப்ரெண்டு. பாவம் ராகுல் சத்தம் போட்டு அவங்க எல்லார்கிட்டயும் நடந்த உண்மையை சொன்னான். புரிய வைக்கிறதுக்கு முயற்சியும் பண்ணான். ஆனா யாருமே அவன் சொல்றத கேட்கவே இல்லை. அப்பதான் அவன் பார்த்தான், அந்த ஆபீசர் ஊர்ஜாவை அந்த ஜார்ல இருந்து வெளியே எடுத்தாரு. அப்புறம் அதை அவர் தன்னோட ஒரு கையால பிடிச்சாரு. அவர் தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு செல்ல வெளியில எடுத்தாரு. அப்புறம் அத ஊர்ஜாவோட முதுகு கம்பார்ட்மெண்ட்ல போடுறதுக்கு தான் போனாரு. ஆனா அப்பதான், நிறுத்துங்க, நீங்க என்ன பண்றீங்க? இதுதான் மார்டின் ஜலேபி. மார்டின் ஜலேபியா? அப்படின்னா
இது ஒரு ரவுண்ட் ஷேப் செல். இதை நாங்கள் இதோட முதுகில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா இது முழுசாக டீஆக்டிவேட் ஆகிடும். அவரு அந்த செல்லை எடுத்தாரு, ஊர்ஜாவோட முதுகுல ஃபிக்ஸ் பண்ணாரு. அப்பதான் ஒரு பயங்கரமான வெளிச்சம் அந்த ரூம் முழுக்க பரவுச்சு. இல்லை, அதை விட்டுடுங்க, அதை விட்டுடுங்க. அதுதான் என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டு. அதை தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. ப்ளீஸ் அதை விட்டுடுங்க. ராகுல், ராகுல், உன்னோட கண்ணை திறப்பா. ராகுல் உடனே தன்னுடைய கண்ணை திறந்தான். அப்புறம் பார்த்தான், அவன் தன்னுடைய ரூம்ல தன்னுடைய பெட்ல இருந்தான். அவனுடைய டேபிள்ல ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்தது. அதுல ஒரு சாதாரண ஈ அடைக்கப்பட்டிருந்தது. ராகுல், என்னப்பா ஆச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? ஆமாம், அப்படி தான் நினைக்கிறேன். அப்படின்னா பரவாயில்ல, இப்படி நடக்கிறது சகஜம்தான். நல்லதா போச்சு. இது ராகுலோட ஒரு கனவு மட்டும்தான், உண்மை கிடையாது.